கீர்த்திகா. இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 4 months பேக் வந்து நான் இங்கே ஆக்சிப்ளஸ் வந்திருந்தேன். எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் கொஞ்சம் டேனிங்காக இருந்துச்சு. எது பண்ணாலும் க்யூர் ஆகலை. ஸ்கின் டாக்டர் டீம் போனோம், ஆனால் எனக்கு எதுவும் செட் ஆகலை. ஸோ வந்து மேபி இன்சைடு எதுவும் டாக்ஸிசிட்டி அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஆக்சிப்ளஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு பீரியட்ஸும் கொஞ்சம் இரெகுலராக வந்துச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு 3 to 4 months இப்போ ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் எனக்கு ஹோல் பாடி ஒரே கலரில் இருக்குது. அந்த டாக்ஸிசிட்டி வந்து குறைஞ்சிச்சு. அப்புறம் டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் இல்லை. இப்போ எனக்கு 2 months பீரியட்ஸும் ஒன்றா ஆகுது. வெரி குட். ஓவராக பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பேன் இவங்க வந்து ஹாஸ்டலில் இருக்க பொண்ணு. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அந்த ஹாஸ்டல் ஃபுட்டு நியூட்ரிஷியஸாக ஃபுட் எடுத்துக்கலன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும். ஸோ தோஸ் ஹூ ஆர் இந்த யங் கேர்ள்ஸ் இது ஒரு அவேர்னஸ் மாதிரி கண்டிப்பாக பாடியை ஒரு டிடாக்ஸ் பண்ணணும், ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்கும்போது யூ வில் பி ஹெல்த்தி. ஸோ டேண்ட்ரஃப் ஸ்கின் ப்ராப்ளம் அதை நம்ம அசால்ட்டாக எடுத்துக்காமல் கட்டு ஓவரால் பாடிங்கிற மாதிரி நம்ம கேர் பண்ணால் தான் அது ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங். இப்போ க்ளோ அடிக்கிறாங்க, ஆனால் முன்னாடி ரொம்ப டல்லாக வந்தாங்க, இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. வெரி ஹாப்பி ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங். நன்றிக்கா எப்படி சிரிக்கிறாங்க பாருங்க. ஸோ வேறு ஏதாவது கன்வே பண்ணணுமா? இல்லை, தேங்க்யூ. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓகே. நான் நிறைய இடத்துல பார்த்து செட் ஆகலை, இங்கே வந்து எனக்கு செட் ஆகிருக்கு. வெரி குட்.